தேவன் தம்முடைய நாமங்களில் வெளிப்படுத்தப்பட்டார். ஏலோஹிம். ஒரு புதிய வாரத்தின் தொடக்கத்தில் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பல வருட தனிப்பட்ட அனுபவம் மற்றும் கிறிஸ்தவ ஊழியத்தின் மூலம் தேவன் என் கையில் வைத்துள்ள வெற்றிகரமான வாழ்க்கைக்கான சில திறவுகோள்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வாரத்திற்கான நமது கருப்பொருள் வளமானதும் பலனளிப்பதும் ஆகும். தேவன் தம்முடைய நாமங்களில் வெளிப்படுத்தப்பட்டார். வேதத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு நாமங்களிலிருந்து தேவனை பற்றி நாம் என்ன அறிந்து கொள்ளலாம்? இப்போது இந்த வாரத்திற்கான நமது கருப்பொருளுக்கு திரும்புவோம். தேவனுடைய நாமங்கள். வேதம் முழுவதிலும் பெயர்கள் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அவை நமது சமகால கலாச்சாரத்தில் வழக்கமாக இருப்பதை விட மிகவும் முக்கியமானது. வேதத்தில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து பெயர்களும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தையும் பெயரிடப்பட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட பொருத்தத்தையும் கொண்டுள்ளன. இதற்கு ஒரு தெளிவான உதாரணம் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஆகிய 3 முற்பிதாக்களின் பெயர்களில் காணப்படுகிறது. அவர்களில் இருவரின் பெயர்களை தேவன் மாற்றினார். அது ஆபிரகாம். அவருடைய பெயர் ஆபிராமிலிருந்து ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டது. ஆபிராம் என்றால் உயர்ந்த தகப்பன் என்று பொருள். ஆபிரகாம் என்றால் திரளான ஜனங்களுக்கு தகப்பன் என்றும் பொருள். யாக்கோபின் பெயர் யாக்கோபிலிருந்து இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டது. யாக்கோபு என்பதற்கு எத்தன் என்று பொருள். இஸ்ரவேல் என்பதற்கு தேவனோடு உள்ள ஒரு இளவரசன் அல்லது தேவனோடு போராடுபவன் என்ற பொருள். மேலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பெயர் மாற்றம் அந்த நபரின் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடியான நேரத்தில் நடந்தது. அந்த நபரின் தொடர்ச்சியான விதி மற்றவர்களுக்கு குணநல வளர்ச்சியில் ஒரு தீர்க்கமான விளைவை கொண்டிருந்தது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பெயர் என்பது குணாதிசயம் மற்றும் விதியுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், சரி, ஈசாக்குடைய பெயர் ஏன் மாற்றப்படவில்லை? காரணம் மிகவும் சுவாரஸ்யமானது. ஏனென்றால் தேவன் ஈசாக்கின் பெயரை அவன் பிறப்பதற்கு முன்பே தேர்ந்தெடுத்தார். எனவே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயரை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் வேதத்தில் உள்ள பெயர்கள் முக்கியமானவை என்பதை இது வெளிப்படுத்துகிறது என்று நினைக்கின்றேன். அவை பெயரிடப்பட்ட நபரின் குணாதிசயத்தையும் இயல்பையும் குறிக்கின்றன. மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களை பொறுத்தவரை இது உண்மை என்றால், தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் இது மேலும் அதிக உண்மையாக இருக்கும். இதை பற்றி தான் இன்றும் இந்த வாரம் முழுவதும் நான் பேசப் போகிறேன். தேவனுடைய நாமங்கள். பழைய ஏற்பாட்டின் எபிரேய மொழியில் தேவனுடைய முதன்மையான பெயர், அதாவது நாமம், ஏலோஹிம் என்பதாகும். நாம் அதை ஆங்கிலத்தில் ஏலோஹிம் என்று உச்சரிப்போம். இந்த பெயர் வேதத்தில் முதல் வசனத்தில், குறிப்பாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் காணப்படுகிறது. ஆதியிலே தேவன் ஏலோஹிம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதன் பிறகு அதே நாமமான ஏலோஹிம் என்பது வேதத்தின் பழைய ஏற்பாட்டில் சுமார் 2500 முறை வருகிறது. ஒரு தெளிவான முடிவு என்னவென்றால், வேதம் என்பது தேவனை மையமாக கொண்ட ஒரு புஸ்தகமாகும். அதன் காரணமாகத்தான் மனித இனத்திற்கு தொடர்ந்து வேண்டுகோள் இடுகிறது. ஏலோஹிம் பற்றிய ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், அது ஒரு பன்மை வடிவத்தில் இருக்கிறது. எபிரேய மொழியில் இம் என்ற எழுத்தின் முடிவு சாதாரண பன்மை முடிவாகும். ஆங்கிலத்தில் ஒரு பெயர் சொல்லை பன்மையாக்க அதன் முடிவில் எஸ் என்ற வார்த்தை சேர்ப்பது போல, எபிரேய மொழியில் ஆண்பால் பெயர் சொற்களை பன்மையாக அதன் முடிவில் இம் என்று வைப்பார்கள். சுவாரஸ்யமாக அந்த வார்த்தைக்கு ஒரு ஒற்றை வடிவம் உள்ளது. ஒருமை வடிவம் எலோவா என்பதாகும். எனவே ஒருமையில் ஏலோவா என்பதாகும், பன்மையில் ஏலோஹிம் என்பதாகும். மேலும் இந்த ஒருமை வடிவமான ஏலோவா வேதத்தில் 50க்கும் மேற்பட்ட முறை வருகிறது. முக்கியமாக யோபு என்னும் புஸ்தகத்தில் இருக்கிறது. யோபு புஸ்தகம் வேதத்தில் மிகவும் பழமையான புஸ்தகமாக இருக்கலாம். அதனால் ஏலோவா என்பது ஏறத்தாழ படிப்படியாக பயன்பாட்டிலிருந்து மறைந்த ஒரு பழைய வடிவம் என்பதை குறிக்கிறது. மீண்டும் ஏலோஹிம் பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், அது பன்மை படிவமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து பொதுவாக ஒருமை வினைச்சொல் வரும். உதாரணமாக, நான் முன்பு மேற்கோள் காட்டிய ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 என்னும் வசனமாகும். ஆதியிலே தேவன் பன்மையில் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார் என்ற வினைச்சொல் ஒருமை வடிவத்தில் இருக்கிறது. எபிரேய மொழியில் வினைச்சொற்கள் ஒருமை மற்றும் பன்மை வடிவங்களாக கொண்டுள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவை ஆங்கிலத்தில் நமக்கு பழக்கமில்லாதவை. இது பல மொழிகளில் காணப்பட்டாலும். எனவே பொதுவாக ஏலோஹிம் தேவன் என்பதற்கு பிறகு வரும் வினைச்சொல்
ஒருமையில் இருக்கும். இருப்பினும் அதை தொடர்ந்து வரும் பன்மை வினைச்சொல்லிற்கு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் உள்ளன. மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருக்கிறது. அங்கு ஆபிரகாம் பேசுகிறார். அவர் சொல்கிறார், என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன், அதாவது ஏலோகியம், என்னை தேசாந்தரியாக திரியும்படி செய்தபோது, அங்கே என்னை தேசாந்தரியாக திரியும்படி செய்தபோது என்ற வாய்மொழி சொற்றொடர் பன்மையில் இருக்கிறது. ஆபிரகாம் தனக்கு தோன்றிய உண்மையான தேவனை பற்றி பேசுகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் சொல்கிறார், என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்தரியாய் திரியும்படி பன்மையிலே செய்தபோது, அந்த நேரத்தில் ஆபிரகாம் ஒரு புறஜாதி ராஜாவிடம் பேசிக் கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை அவர் தனது பாஷையை ராஜாவின் நினைவுக்கு ஏற்ப சிறிது மாற்றி அமைத்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. எனவே வேதத்தில் தேவனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டவுடன் தொடங்குகிற ஒருமைக்கும் பன்மைக்கும் இடையில் ஒரு சுவாரஸ்யமான சமநிலை இருக்கிறது. நாளைய எனது பேச்சில் இதை பற்றி விரிவாக பேசப் போகிறேன். எனவே அதை மனதில் கொள்ளுங்கள். ஆனால் இன்று ஏலோகிம் என்னும் வடிவத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஏலோவா ஏலோகிம் என்பது ஒருமை மற்றும் பன்மை வடிவம் என்பது முந்தைய வார்த்தையான ஏல் என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஏல் என்ற வார்த்தையின் அடிப்படை அர்த்தம் வல்லமை என்பதாகும். உதாரணமாக ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே லாபான் யாக்கோபிடம் பேசும் இடத்தில் அதே அர்த்தத்தில் இது பயன்படுத்தப்பட்டுள்ளது. சொல்லப்போனால் அவர்களுக்குள் ஒருவித கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது. லாபான் யாக்கோபிடம் சொல்கிறான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பொல்லாப்பு செய்வது என் கையில் இருக்கிறது என்று அவன் சொன்னான். அங்கே வல்லமை என்ற சொல் எல் என்பதாகும். அதே சொல் தான் தேவனுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எனவே எல், ஏலோவா, ஏலோகிம் ஆகிய வார்த்தைகளின் அடிப்படை அர்த்தம் அல்லது தொடர்புடைய எல் என்ற ஒரே மூல வடிவத்திலிருந்து உருவாகிறது. அதற்கு அடிப்படை அர்த்தம் வல்லமை மிக்க ஒன்று என்பதாகும். பன்மை சொல்லான ஏலோகிம் என்பது தேவனுடைய முழுமையை குறிக்கிறது. ஒரு புதிய ஏற்பாட்டில் ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பவுல் இவ்வாறாக கூறும் ஒரு வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கவைகளாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. சிருஷ்டிப்பில் தேவனுடைய சில அம்சங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன என்று பவுல் சொல்கிறார். மேலும் அதை அவர் காணப்படாத குணங்கள் என்றும் அழைக்கிறார். பின்னர் அதை அவர் அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்று விவரிக்கிறார். அதுதான் ஏலோகிம் என்பதாகும். தேவனுடைய நித்திய வல்லமை மற்றும் தேவத்துவம் ஆகியவற்றை குறிக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் உள்ள அந்த பகுதியை எருசலேம், வேதம், வல்லமை மற்றும் தேவத்துவம் என்ற சொற்றொடை பயன்படுத்துவது சுவாரஸ்யமானது. ஒரு வகையில் ஏலோகிம் என்பதை மொழிபெயர்க்கும் மிகவும் முழுமையான வழி தேவத்துவம் என்பதாகும். ஏனென்றால் நாம் அதன் பன்மை வடிவத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையில் இதையெல்லாம் தேவன் என்பதையும் தேவன் என்ற அனைத்தின் முழுமையும் சுருக்கமாக சொல்கிறது. இந்த ஏலோகிம் என்ற வார்த்தை வேதத்தில் ஒரே உண்மையான தேவனை தவிர வேறு நபர்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அது எப்போதும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காகவே இருக்கும். தேவனாகிய ஏலோகிம் என்ற நாமத்திற்கு தொடர்புடைய பண்புகளை ஓரளவு வெளிப்படுத்தும் நபர்கள் அல்லது படைப்புகள் ஆகியவற்றை குறிக்கும். குறிப்பாக வல்லமை, கம்பீரம் மற்றும் அதிகாரம். உதாரணமாக சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார், நீர் அவனை தேவதூதிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். பொதுவாக இது இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்ததற்கான தீர்க்க தரிசன முன்னோட்டமாக விளக்கப்படுகிறது. ஆனால் நீர் அவனை தேவதூதிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று சொல்லப்படுகிறது. மற்றொரு மொழிபெயர்ப்பு பரலோக வாசிகள் என்று சொல்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு தேவன் என்று சொல்கிறது. எனவே நல்ல நெகிழ்வுத்தன்மை இருக்கிறது. ஆனால் பொதுவாக அங்கு தேவதூதர் என்ற பொருள் இருப்பதாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது. எனவே ஏலோகிம் என்ற சொல் தேவதூதர்களை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. இது மனித நியாயாதிபதிகளுக்கும் பொருந்தும். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே மோசேயின் நியாயப்பிரமாணம் இவ்வாறாக சொல்கிறது, காணாமற் போன மாடு, கழுதை, ஆடு, வஸ்திரம் முதலியவைகளில் யாதொன்றை பிறனொருவன் தன்னுடையது என்று சொல்லி குற்றஞ்சாட்டினால் இருதிறத்தாடைய வழக்கும் நியாயாதிபதிகளிடத்தில் வரக்கடவது. நியாயாதிபதிகள் எவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்களோ
அவன் மற்றவனுக்கு இரட்டிப்பாக கொடுக்க கடவன். எபிரேய மொழியில் நியாயாதிபதிகள் என்ற வார்த்தை ஏலோகிம் என்பதாகும். எனவே மனித நியாயாதிபதிகள் தேவனுடைய நீதியை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் அவர்களுக்கு ஏலோகிம் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. பின்னர் சங்கீதம் 82:1 ஆளுகை செய்பவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். மீண்டும் அந்த வார்த்தை ஏலோகிம் என்பதாகும். மேலும் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இது சாத்தானுடைய அதிபர்களுக்கும் வல்லமைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. தேவன் சொல்கிறார், அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். இந்த விஷயத்தில் இந்த தேவர்கள் உண்மையான தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் எதிரிகளாக இருக்கிறார்கள். சந்தேகமின்றி அவர் சாத்தானுடைய அதிபர்களும் வல்லமைகளும் சாத்தானுடைய ராஜ்யத்தில் சாத்தானின் ஆட்சியாளர்களும் ஆவார்கள். ஆனால் அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். எனவே ஏலோகிம் என்ற வார்த்தை தேவதூதர்கள், மனித நியாயாதிபதிகள், மனித ஆட்சியாளர்கள் மற்றும் சாத்தானுடைய தூதர்கள் ஆகியவர்களுக்கு பயன்படுத்தப்படுவதை காணலாம். ஏனென்றால் ஏதோ ஒரு வகையில் அவை தேவனோடு தொடர்புடைய விஷயங்களை வெளிப்படுத்துகின்றன. அவை வல்லமை, மகத்துவம், நீதி மற்றும் நியாயம், நித்தியம், பரலோக ஜீவன், சுருக்கமாக ஒரே வார்த்தையில் தேவத்துவம் என்று சொல்லலாம் என்று நம்புகிறேன். இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன். நாளை வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தேவனுடைய ஒரு தனித்துவமான அம்சத்தை பற்றி பேசுவேன். அது ஐக்கியம் மற்றும் பன்மையின் கலவையாக இருக்கும். ஆமேன்.